தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். நான் தங்கச்சி லவ் பண்ணேன், கல்யாணம் வரைக்கும் போச்சு, அவங்க அப்பாவை எடுத்து சண்டை போட்டோம், எவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் எனக்காக நின்னது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்காக என்னை வெளியே தள்ளினார்ல, அப்போது உன்னை என் மைண்டில் ஓடஞ்சிரு. ரைட்ரா, இதுதானே லைஃபு, இவ்வளோதான் மக்கள் எல்லாரும். நீ பேடிச்சல்ல பிரச்சனை இல்லை. உன்னை காப்பாற்றிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன், அது போதும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அழாத கணத்தோட കണ്ണത്തോടി പോന്ന് പറഞ്ഞ മനസ്സിലാവില്ലയോ? போன எப்படி விட்டு போறது? அப்படியே அப்படி போ. தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். நான் தங்கச்சி லவ் பண்ணேன், கல்யாணம் வரைக்கும் போச்சு, அவங்க அப்பாவை எடுத்து சண்டை போட்டோம், எவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் எனக்காக நின்னது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்காக என்னை வெளியே தள்ளினார்ல, அப்போது உன்னை என் மைண்டில் ஓடஞ்சிரு. ரைட்ரா, இதுதானே லைஃபு, இவ்வளோதான் மக்கள் எல்லாரும். உதவி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறதுலாம் சும்மா வாய்க்கு தான். எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க? கேட்குறேன்ல, எதுக்கு அழுகுற? இப்போ என்ன செத்தா போயிட்டோம், உசுரா தானே இருக்கும். என்னால தானே இவ்வளோ கண்ணத்தோடு பார்க்கலாம், வெயிட் பண்ணு சரியா? அவர்கிட்ட போய் கெஞ்சிற என்னமோ. அழாத கண்ணத்தோட. நான் வேலை கேட்குறேன் சரியா? இன்னும் ஒரு மாதம் இருந்தால் ஓகேவா? கேரளாவில் ஒரு மாதம் தான் மேனேஜ் பண்ணிப்பியா? நான் என்ன பண்ணணும் அதே சொல்லு. என்ன பண்ணுப்பேன்? என்ன பண்ண சொல்லு. என்ன விட்டு போய் எப்படி விட்டு போவாங்க? மேரேஜ் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்களா? போனா எப்படி போவாங்க? போனா போ, எனக்கு கேக்குது சும்மா. உன் பிரச்சனைலாம் கூட இருந்ததால வந்து கேவலமாக போயிட்டுனா என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசு. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன், ரோட்டில் போகிறவங்க பேசல, புரியுதா? நான் ரோட்டில் போகிறவங்க பிரச்சனையாக நிற்கல, உன் பிரச்சனையாக தான் நிற்கிறேன். എനിക്ക് വേണ്ടി ആരും നിൽക്കണ്ട, അത് എല്ലാത്തിനും. உனக்கு யாரும் இங்கே நிற்கலடி, இங்கே நான் தான் நிற்கிறேன், நான் தான் கேள்வி கேட்குறேன், புரியுதா? போ 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 போயிட்டு என்ன பண்ணுவ சொல்லு. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ண போற? என்ன பாரு, என்ன பாரு, என்ன பண்ண போற? ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து விட்டு வரணும், வாழவே முடியாதா? ரெண்டு கை இல்லை, கால் இல்லை. கேரளாலேருந்து கிளம்பலாம் இல்லைன்னா அதுவும் வர மாட்டேற. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் டாக்குமெண்ட் முடிக்க எத்தனை நாள் இருக்கணும்? இன்னும் எத்தனை நாள் இருக்கு டாக்குமெண்ட் முடிக்க? தெரியல. நான் காரணம் இത്രയും பிரச்சனை எல்லாம் வந்தது. நான் சொன்னேன்னா സൂരജേട്ടൻ്റെ നല്ലൊരു റിലേഷൻഷിപ്പ് ഞാൻ കാരണമല്ല പോയത്. என் வயல சொன்னா இந்த மாதிரி வந்து நீ தாண்டி காரணம், அவர் என் கூட வந்து ஒன்னா இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தார், பட் இந்த பிரச்சனையால என்னை வெளியே போனார் அப்படின்னு நான் சொன்னேன்னா புரியுது. நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன வேணால் புரிஞ்சுக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஓகேவா? நான் புரிஞ்சு இந்த ஒன்றே தான், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் நடக்க வேண்டிய விஷயம் நடத்திட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு.
நீ புரிஞ்சுக்கிட்டா நீ புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு பண்ணியுமான்னு உனக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. നിങ്ങൾ സുഹൃത്തുക്കളോട് ബോണ്ടിങ് പറഞ്ഞാൽ തമിഴ്നാട് കേരളം എന്നതുപോലെയല്ല. ഒരു കൂടപ്പിറപ്പിൽ എങ്ങനെ ഒരു ബോണ്ടിങ് ഉണ്ടാവോ അതുപോലുള്ളൊരു ഇതിനാണ്. கூட பிறந்து அந்த பாண்டியில் இருந்தவர் தான் இப்போ வெளியே போக சொன்னார். என்ன பண்ணுறது இப்போது? இதில் என்ன பண்ணலாம் சொல்லு? இப்போ நடுவில் உட்காந்து அழுவலாமா? ഇതിന് കാരണം ഞാനല്ലോ. ഇതിന് കാരണം ഉള്ളത് കൊണ്ടല്ലേ ചേട്ടൻ ഇങ്ങനെ പറയാനുള്ള കാരണം. அது நான் சொன்னேனா? சொல்லு, நான் சொன்னேனா? இதுக்கு காரணம் நீ, நான் சொன்னேனா? ഞാൻ തന്നെയാണല്ലോ. நீ புரிஞ்சு நான் என்னடி பண்ண முடியும்? நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிற? அவங்க வீட்டில் வெளியே போக சொன்னாங்களா? வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறமேட்டு என்னை வந்து ஏற்றுக்குங்க அப்படி சொல்லி அவங்க காலை போய் விடணும் எனக்கு அவசியம் இல்லை. நீ காரணம்ட்டு நீ அப்படி திங்க் பண்ணாத. ஃபஸ்ட்டு என்ன பாரு, ஃபஸ்ட்டு அப்படி திங்க் பண்ணாத. உன்னை அப்படியே விட்டு வரலையே, நான் கையில் கூப்பிட்டு தானே வந்தேன் வாடின்ட்டு. வா, இப்போயே தமிழ்நாட்டுக்கு போகலாம்னா நான் ரெடி போகலாம். நான் உன்னை கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு ராணி மாரி அங்கே பார்த்துறேன். வா உன்னை வரமாட்டியே? ஏன் வரமாட்ற? சொல்லு, ஏன் வரமாட்ற? എല്ലാം എൻ്റെ കാരണമല്ലേ. അടുത്തു ഇനി ഇത് നമ്മൾ நான் எங்கள் வேலை கேட்குறேன் சரியா? நான் எங்கள் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு உன்னை பார்த்துக்கிறேன் கேரளாவில். போதுமா சாமி? உனக்கு வந்து கேரளா விட்டு இப்போதைக்கு போகக்கூடாது. എൻ്റെ ചെറിയ ചോദ്യമൊന്നും വിടില്ല. என்ன பண்ணுறதோ பண்ணட்டும். உங்கள் ചെറിയ என்ன செய்தாலும் ஐ டோன்ட் கேர். നമുക്ക് ആരും ഇല്ല പറഞ്ഞപ്പോൾ എന്ത് വേണമെങ്കിൽ ചെയ്യാൻ തയ്യാറാണ് ചെറിയ. யாரையாவது நம்பி தான் நீ பிறந்தியா? வளரும்போது யாராவது வந்து நம்மளை வந்து பார்த்துப்பாங்க, நம்மளை வந்து கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா வந்தா? இல்லை, உனக்கு பச்சை நீ தானே சாப்பிட்ற, உனக்கு பிரச்சனை நீ தான் பார்க்கணும். ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் வந்து பார்க்க மாட்டாங்க. சரியாச்சு அப்படி ரெண்டு கீச்சு வரும் அப்படியே வரும். உங்கள் சரியாச்சுன்னு அவர் பயப்பில்லை, நான் பயப்படணும் அவசியமே இல்லை. ஏடி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து இவ்வளோ இதுவாக பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு தைரியம் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். உசுருக்கு மேலே ஒரு மயிரும் போகாது, புரியுதா? போனால் உசுறு தான் போகும், போனால் மயிரனாச்சு. நீ பேடிச்சல்ல பிரச்சனை இல்லை. உன்னை காப்பாற்றிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன், அது போதும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அழாத கணத்தோட. കണ്ണത്തോണ്ടി പോന്ന് പറഞ്ഞ മനസ്സിലാവില്ലയോ? போன எப்படி விட்டு போறது? அப்படியே போன்னு சொல்லிட்டு போனா விட்டு போயிடுவாங்களா உன்னைய? ஓன்னு പറഞ്ഞില്ലേ? நீ சொன்னா நான் கேட்டுடணுமா? போன்னு சொல்லிட்டா விட்டு போயிடணுமா? அந்த மாதிரி பையன் நான் இல்லை சரியா? பாதிலே விட்டு போறதுக்கு உட்காரு. உனக்கு சொன்னா புரியாத சாய், சொன்னா புரியாத. என்ன புரிய சொல்ற? என்ன புரிய சொல்ற? சொல்லு, என்ன புரியணும் எனக்கு? என்ன விட்டு போயிடு? எங்க விட்டு போனோம்? விட்டு போயிடு. எதுக்கு விட்டு போனோம்? விட்டு போறது அன்னைக்கு விட்டு போக வேண்டியதானே. எதுக்கு போல சொல்லு? எதுக்குடி போல? எதுக்கு போல? அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், மேல கை கூடாதுன்னு பாக்குறேன். நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சரியா? விட்டு போ. அன்னைக்கு கேட்டிருந்தல, அன்னைக்கு விட்டு போக வேண்டியதானே. எதுக்கு உன் பிரச்சனை நின்று நானே சொல்லு? என்ன பாரு, எதுக்கு நின்ன? என்ன பாரு, எதுக்கு நின்ன? வேணாம் நின்ன. இன்னைக்கு கூட வேணாம், உங்க வெளியே போன்னு சொன்னாங்களா உங்க சித்தப்பா வந்து போனதுக்கு அப்புறமேட்டு நான் உன்னை விட்டு வந்தேனா? இல்லை பயந்து தான் ஓட்டுனேன் தமிழ்நாட்டுக்கு. உன் கூட தானே இருக்கேன் சொல்றீ, உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ என்னடி என்ன பார்த்து பேசு, என்னன்னு கேட்டேன். இப்போ நான் உன்னை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க லைஃபை பார்த்து போங்க சார். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, சினிமால பெரிய ஆளாகணும், அது நீங்க பார்த்துட்டு போங்க. ஏன்னு இருக்கு அதை பார்த்துட்டு போறது அன்னைக்கே போக வேண்டியது தானே. ஏன் போகல? நீ என்ன சொன்ன என்கிட்ட? என்னடி சொன்ன? என்ன பேசுன என்கிட்ட? நீ பேசுனல
கேட்டல அப்படிதானே இருக்கு. இப்போ நான் அதை மீறி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உன் பிரச்சனை நிற்கிறேங்க, என் பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்குறேன் நான். சொல்லு, எனக்கு என் பிரச்சனை கேட்குறேன். அந்த மனுஷன் என்கிட்ட அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு, அவ்வளோ சப்போர்ட். அவங்க தங்கச்சி லவ் பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனை என் கூட நின்னாரு. அந்த மனுஷன் நீங்கள் வெளியே போன்றாரு. நான் அப்போ கூட யார் கை பிடிச்சேன்? உங்க எதனா பிடிச்சி வெளியே போகலாம், வாடி போகலான்ட்டு ஒன்று துரத்தி விட்டு அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கேண்ணா. நிற்கிறேன் நாங்கள் அவர் கூட நின்னா. அதுக்கிட்ட சொல்லு சாய், என்னை விட்டு போயிடுன்னு. கிளம்பலாமா? என்ன விட்டுடு சாய். விட்டுனா கல்யாணம் பண்ணிட்டேன்டி, லவ் பண்ணல. புரியுதா நான் சொல்றது? கல்யாணம் பண்ணிருக்கேன். என்ன டென்ஷன் ஆக்காத. விட்டுடு சாய், நான் செத்து போயிடுறேன் சாய். என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. சாரி, செத்து போகிறதுக்கு நான் இவ்வளோ போராட்டம் பண்ணுறேன், இவ்வளோ சண்டை போடுறவங்க என்ன? ஆ சொல்லி அவன் பிரச்சனையை என் பிரச்சனையாக பார்த்துட்ருக்கேன். உனக்கு அது தெரிய மாட்டேது, புரியுதா? வாழ தானே பிறந்திருக்க, சாவ போகிறதா பிறந்தானே சாவடிக்க வேண்டிய தானே உன்னைய. சொல்றி, எனக்கு யாரும் வேண்டாம் சார். சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது. எனக்கு இது யாரும் உண்டாகட்டும், இல்லை இனி யாரும் வேண்டாம். பைத்திய மாதிரி பண்ற, மென்டலா நீ ரொம்பமா ஒரு மாதிரி ஆயிட்ட. இப்படிதான் கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாரியில் அடிப்பட்ட நாடி ஆகுது. அதுக்கு தானே போனேன். அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுதான் இவ்வளவு போறாருண்ணா சொல்ல. அதுதான் இப்படி சண்டை போட்டுருக்கா. எனக்கு ஒரு அண்ணனாவும் அப்பாவும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அவர் கூட சண்டை போனாரு. உனக்காக தான் எதிர்த்து பேசினேன். அவருக்கு எதிர்த்து பேசினா அவன் தங்கச்சிக்காக எதிர்த்து பேசினேன் ஃபர்ஸ்ட். அதோட இப்போ உனக்காக மட்டும் தான் எதிர்த்து பேசுறேன் அவர்கிட்ட. உட்கார் உட்காருடின்னா உட்காரு. ரோட்டில் எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. நான் சொல்றது உன் காலில் விழலையா? உட்காருன்னு. என்ன வேணும் போனது? சாகணுமா? வா செத்து போலாம், வா ரெண்டு பேரும். வா போலாம், வா ரெண்டு பேரும் செத்து போலாம். வா நில்லு, வா. எந்த லைட்? லாரியா பஸ்? எந்த லைட் சொல்லு. வாடி செத்து போலாம், வா. நீ எதுக்கு வர? ஒன்று போனால் ரெண்டு பேரும் போய் செத்து போகலாம், சரியா? இல்லைண்ணா வாழ்ந்தா ரெண்டு பேரும் போய் வாழலாம். முடிவு நீயே ஆயிடு. എന്റെ പ്രശ്നങ്ങൾ കാരണം ഞാൻ ചത്താ പോലെ നിയന്ത്രിച്ചാമ கேட்கலண்ணா, சரியா? எப்படி முடிச்சு இன்னே ஒன்று தான். இப்போது வாழ்வோம், அதுனா பிறந்திருக்கோம். ஸ்மைல் பண்ணு. சரி சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அடி. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்துடுது. ஒருவேளை கேரளாவில் ஒரு போய் லவ் பண்ணியிருந்தா அவனா அவ்வளோ பிரச்சனை விட்டுட்டு இருக்கலாம். என்ன பசிக்குதா? வயிறு கத்துதா? சாப்பிட்றியா? சாவுல முடிவு எடுக்காத, புரியுதா? இது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்ன யோசிக்கும் போது தான் எனக்கு வயிறு கத்துது. என்னை பற்றி நான் யோசிக்கிறது விட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எப்போ நான் உன்னை மேட்ச் பண்ண அதுலேருந்து ஒன்று என்னை பற்றி யோசிக்கிறேன். நம்ம விட்ட உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். உன் லைஃப் எப்படி செட்டில் பண்ணணும், என்ன பண்ணணும்டா, அவ்வளோதான். எல்லாரும் பார்க்குறேன். கிளம்பலாவா? பாடி அப்புறம் என்னடி? தண்ணி வேணுமா? சரி உட்காரு, நான் வாங்கிட்டு உட்காரு. சாப்பிடலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே நான் கேட்டிருக்கேன், சரியா? அங்கே தான் எப்படி ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரியல எனக்கு, சரியா? ஏன்னா பேசி வந்தக்குள்ளே கையில் வச்சுட்ருக்கேன். நான் எங்கள் லேடிஸ் மேன்ஷன் நான் கேட்டு பார்க்குறேன்.
நைட்டுக்குள்ளே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் கூட வெளியே எங்கன்னா தங்கிக்கிறேன். ஓகேவா? குடி, தண்ணி குடி. பாய்.